சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களையும் எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? இன்றைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து சென்னையில மழை பெய்வதற்கான வாய்ப்பு மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் பெய்யக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சென்னையில இயல்பான வெப்பநிலையை ஒட்டிய வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டி வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்வதற்கு முன்பாக அல்லது மழை பெய்யும் பொழுது தரைக்காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தமிழகத்தில் வரக்கூடிய 5 நாட்கள், அடுத்து வரக்கூடிய 5 தினங்கள், அதாவது 7ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாகவும், 5ஆம் தேதி வரையிலும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினம் வரையிலும் நமக்கு இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க.